ஐயா வணக்கம். 18 சித்தர்கள் ரகசியமாக வச்சுருந்த அந்த ஜீவ சமாதி நிலை உண்டான சிஷியர்களுக்கு மட்டும் ரகசியமாக இருக்கக்கூடிய சில பரிமாற்றத்தில் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஜீவ சமாதிங்கிறது ரொம்ப சுலபமாகவும் சாதாரணமாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படியா ஏற்றுக்கிறது? ரொம்ப அருமையான கேள்வி சாமி கேட்டிருக்காரு. ரகசியமாக வச்சுக்கூடிய பொருளை நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. ஆனால் நான் கஷ்டப்பட்டிருக்கேனே. 3 ஆண்டு காலங்கள் என்னுடைய குரு தேர்ந்தெடுத்து என்னைய எங்கேயோ பொதிகை மலையில் இருந்தார், திரும்ப கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கொல்லிமலையில் 3 ஆண்டு காலங்கள் அவரோடு இருந்து அன்னாகாரம் இல்லாமல் பசுமாட்டு சாணி ஆவாரம்பூ சாப்பிட்டு என்ற 3 ஆண்டு காலங்கள் எனக்கு அந்த பசிதாகம் இல்லாமல் என்னைய கூட்டிகிட்டு போய் அந்த பயிற்சியை 12 ஆண்டு காலங்கள் ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டாதான் அந்த நிலையை அடைய முடியுங்கிற அந்த மார்க்கத்தை உடைச்சி 3 ஆண்டுகளில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது அவருடைய கருணையை நான் என்னவென்று சொல்வேன். அப்பேற்பட்ட கருணையே வடிவான என்னுடைய குருபானந்த யோகி குரு அவர்கள் எனக்கு அந்த ஜீவசமாதி அடைய நிலையக்கூடிய போதித்து, இந்த ஜீவசமாதி உன்னோட மட்டும் இருக்கக்கூடாது, எத்தனை பேர் வர்றாங்களோ அந்த ஜீவன் தவிக்குதோ அத்தனை பேர்களுக்கு அந்த ஜீவசமாதி அடையக்கூடிய நிலையை நீ உணர்த்தின அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதில் நாம் எதுக்கு மறைக்கணும், எதற்கு நீங்கள் 12 ஆண்டு காலங்கள் எங்கூட இருந்து தவம் பண்ணணும், ஐயே அதி சுலபம்னு சொல்லிட்டாரு ரமணர். சொல்கிறார் ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்தை, ஐயே அதி சுலபம்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஆத்ம வித்தையை ஏன் போய் மறைச்சி வைக்கணும்? சரி, அவங்க மற்ற சித்தர்கள்லாம் மறைச்சான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு நல்ல குருமார்களுக்கு தகுந்த சிஷியர்கள் கிடைக்கல, அவங்களால சொல்ல முடியல. அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கும் கிடைக்கல தான். நான் கூவி கூப்பிட்றேனே. எப்படி ஒரு சித்தர் சொன்னாரா இல்லையா? காகம் கலந்துரவாட உண்ண கண்டேன், அகண்டாகாரம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி தழும்பி பூரணமாய் கிடக்குது, ஐயோ அடுத்த தேகம் எடுப்பதற்கு முன் புசிப்பதற்கு வாரிர் ஜெகத்தீரேன்னு சொன்னார். அப்போ அது எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் நான் சொல்லக்கூடாது? ஏன் ஜீவசமாதி அடைகிற ரகசியத்தை சொல்லி அந்த ஓரெழுத்து மந்திரத்தை, நமக்கு 2 சுவாசம் நமக்கு இருக்கு, ஒன்று நுரையீரலுக்கு போகிறது, இன்னொன்று கபாலத்துக்கு போகிறது, அது வெட்டவெளிக்கு போகிறது, அதை வெட்டவெளிக்கு கொண்டுட்டு போகிறது எப்படிங்கிற ரகசியத்தை நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேங்க. அந்த ரகசியத்தை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவங்களும் அந்த ஜீவசமாதி அடைந்து இந்த ஜீவன் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான லட்சியம்.